வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறோம் ஒரு சிம்பிளான பருப்பு சாதம் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். காய் ஒன்றும் போடாமல் இது லஞ்ச் பாக்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகலாம், காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான், பிகினஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த மாதிரி பருப்பு சாதம் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம லஞ்ச் மெனுவில் பருப்பு சாதம் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க. அதுக்கு நான் அரிசியும் பருப்பும் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். அது கூட வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மஞ்சள் தூள், டிஃபன் சாம்பார், இதில் இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். இதில் 2-3 கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நான் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பருப்பு சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். இதை பண்ணா ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதிலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, வத்தல், சேர்த்துட்டு இப்போ அதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அதை சாதத்தில் சேர்த்துக்கலாம். சாதமும் நல்லா நம்ம மசித்து நல்லா வெந்திருக்குங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தால் தான் 6 நாள் நமக்கு கட்டியாகாமல் இருக்கும். இப்போ இதை நம்ம தாளிச்சதையும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான இன்றைக்கி நம்ம பருப்பு சாதம் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இது லஞ்ச் பாக்ஸுக்கும் எடுத்து போகலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம ட்ரை பண்ணலாங்க. ரெண்டுக்குமே இது யூஸ் ஆகுங்க. இப்போ இதில் நம்ம மல்லி இலை தூவிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.